Thank you. வைத்தியசாலையின் தேவை கருதியும் எங்களது பிரதேசத்தின் தேவை கருதியும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அந்த பிளானிங் யூனிட் டாக்டர் ஸ்ரீவித்யன் அவர்களுக்கும் பஸ் ஜூகே இந்த டொனேஷன் இதை முன்னின்று எங்களுக்கு தந்த மார்க்கண்டு நேசராஜா அண்ணா அவர்களுக்கும் அவர் சார்பாக வந்த நடப்பேர் பர்ணிவசிங்கம் ஐயா அவர்களுக்கும் வச்சுக்கையின் பெட்டிகுலர் பிரசிடெண்ட் இக்னியாஸ் அண்ணா அவர்களுக்கும் ஏனைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் பிஓஜி ஐயா அவர்களுக்கும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் டெவலப்மெண்ட் சொசைட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் மற்ற ஏனைய நலம் விரும்பியல் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இன்றைய நிகழ்வு ஒரு நன்றி செலுத்தும் நிகழ்வாக தான் இது அமையப் போகிறது. முக்கியமாக ஆரம்பத்தில் இந்த வைத்தியசாலைக்கு நான் பொறுப்பேற்கும் போது 2 யூனிட்டுகள் இது இயங்காமல் இருந்தது. எப்படியாவது இந்த 2 யூனிட்டுகளையும் இயங்க வைக்கணுமென்றது தான் என்னுடைய விருப்பமும். அதுக்காக உந்து சக்தியை தந்தது டாக்டர் முரளீஸ்வரன் ஐயா அவர்கள் தான். இப்போ அவர் தான் ஆரம்பத்திலே அவருடைய அந்த சேவை மனப்பாங்கும் எப்படியாவது இந்த ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸை டெவலப் பண்ணணும். ஃபாலோஅப் இல்லாமல் டெலிவரி டைம் தான் இங்கே வருவோம். எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் நுழைச்சான ஆக்கள் இல்லை. ஒரு சில ஆக்கள் தான் டைமுக்கு ஸ்கேனுக்கெல்லாம் போவாங்க. அவங்களுக்கு தெரியும் பேபி எப்படி பிறக்க போகுதுன்னு சொல்லி. மற்ற அம்மாமாரெலாம் அப்படி இல்லை. அவங்க ஒரு ஏஎன்சி கிளினிக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் டெலிவரி டைம் தான் அடுத்த ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க. அப்படி தான் கூடுதலான ஆக்கள் இருப்பாங்க. ஸோ அதுக்குரிய உதவியை நாங்கள் இப்படியும் செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் வைத்தியராக இருக்கிற நம்மளோட சேவையில் உண்டது. இப்போ இந்த சேவையை கூட்டுறதால நாங்கள் 3 டாக்டர்ஸாக இருக்கிறோம். இந்த இன்ஃபென்ட் வார்மர் இயந்திரத்தை வழங்குவதற்கு முழு கொடையையும் வழங்கி எங்களுடைய யூகே பட்ஸ் அமைப்பினுடைய கொடையாளியும் உறுப்பினருமான நேசன் மார்க்கண்டு, அதே போன்று அவருடைய சகோதரர், எங்களுடைய பிராந்திய சுகாதார திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் சார்பாக வருகை தந்திருக்கின்ற வைத்தியர், எங்களுடைய பட்ஸ் அமைப்பினுடைய உறுப்பினரும் அவர், அதே போன்று இந்த வைத்தியசாலையை நிர்வகிக்கின்ற வைத்தியர்கள், பொறுப்பாக இருந்து செயல்படுகின்றவர்கள், தாதியர்கள், உதவியாளர்கள், எங்களுடைய பட்ஸ் அமைப்பினுடைய நிர்வாக சபையினுடைய உறுப்பினர்கள், இந்த மண்ணை நேசிக்கின்றவர்கள், இந்த வைத்தியசாலையினுடைய அபிவிருத்திக்காக பணி செய்கின்ற அபிவிருத்தி குழுவினுடைய உறுப்பினர்கள், இங்கே இருக்கின்ற ஏனைய மீடியா உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பட்ஸ் அமைப்பின் சார்பிலே இந்த வேளையிலே காலை வணக்கம். எங்களுடைய கொடையாளர் திருவாளர் நேசன் மார்க்கண்டு ஐயா இங்கே இருக்கிற நேரமே இந்த கொடையை அவருடைய கைகளாலே கொடுக்கலாம் என்கின்ற முழு முயற்சியோடு இருந்தோம். இருந்தாலும் அது கைகூடாமல் போனது. இந்த இயந்திரம் எங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு கிழமைக்கு மேல் நேரம் எடுத்தது. இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அவருக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். அவர் இருக்கின்ற காலப்பகுதிக்குள்ள அதை கொடுக்கலாம், அல்லது அவருடைய குடும்பத்தினுடைய பிரதிநிதிகளுடைய பிரசன்னத்தோடும் ஆசிரியரோடும் இது இந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்படும் என்று. ஆகவே இந்த வேளையிலே நான் மிக விசேடமாக எங்களுடைய நேசன் மார்க்கண்ட் ஐயாவை தான் நிச்சயமாக நினைத்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
எங்களுடைய மட்டக்களப்பிலே வசித்து ஐக்கிய ராஜ்யத்திலே இருந்தாலும் எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேசத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த மக்களை நேசிக்கின்றவர்களாக இந்த சமூகத்தினுடைய அபிவிருத்திக்காக பணி செய்கின்ற கொடையாளர்களாக இருக்கின்றவர்களை இந்த வழியிலே நாம் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஊதியத்தை அப்படியே தங்களுடைய குடும்பம் தங்களுடைய எதிர்காலம் என்று மட்டும் அதை பாதுகாத்து அல்லது பதுக்கி வைக்காமல் எங்களுடைய சமூகத்துக்கும் அதை அள்ளி கொடுக்கின்றவர்களாக இருக்கின்ற வேளையிலே அவர்களை நாம் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் இந்த மெஷின் நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிற இந்த மெஷின் வந்து எங்களுடைய நேசன் மார்க்கண்ட் ஐயா அவருடைய சொந்த பணத்திலிருந்து கிடைத்தது. ஏறக்குறைய 15,08,000 ரூபாய். நான் சரியாக சொல்கிறேன்னு தெரியாது. 15,98,000 ரூபாய் எங்களுடைய நேசன் ஐயாவுடைய கொடையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கொடை எங்களுக்கு மிக இலகுவாக கிடைத்து விட்டது. ஆனால் அதனை பயன்படுத்தி கொள்வதும் அதனை பராமரிப்பதும் ஒரு பெரிய பொறுப்பு. ஆகவே எங்களுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் அதுதான் அந்த நிரந்தரத்தன்மை, சஸ்டைனபிலிட்டி. இந்த மிஷினை இந்த விடையில் அவரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். நான் அவரை நேற்று முழுக்க பிடிச்சி இழுத்துட்டே இருந்தேன்னா நீங்கள் கட்டாயம் வரணும், இதுக்கு வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி பரவாயில்ல. இருந்தாலும் அவருடைய மற்ற வேலைப்பழுக்காக அவருக்கும் நான் நினைத்து அவருக்கு நன்றி சொல்கிறேன். யூகேலேருந்து வந்தாலும் இன்றைக்கு 2 பேர் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றி. வேறு வேறு நிகழ்ச்சி திட்டங்களோடு இருந்தாலும் இந்த நாள் எங்களுக்காக ஒதுக்கினதுக்காக நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. எங்களை இந்த அளவுக்கு உபசரித்ததுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. கிராமத்தை சேர்ந்தவன் என்ற வகையிலே நானும் பெருமை அடைகின்றேன். உண்மையாகவே அவர் அந்த அன்பளிப்பை மனமும் வந்து என்னுடைய பிரதேச மக்களின் பிள்ளைகளுடைய நலனுக்காக இதை செய்திருக்கிறார் என்பது உண்மையாக ஒரு பெரிய ஒரு விடயம். இந்த விடயத்தை அவருடைய நிதிக்கூடாக நாங்கள் அமுலாக்கம் செய்து அந்த மெஷினை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கையளித்திருக்கிறோம். இது உண்மையாக டாக்டர் கூறியது போல் அநேகருக்கு பயனுள்ளதாக இங்கு இந்த டிவிஷனல் ஹாஸ்பிட்டலை அண்டி இருக்கிற எல்லா கிராமத்து மக்களும் இதன் மூலமாக பயனடைய வேண்டும் என்றும் இந்த இயந்திரம் முழுமையாக பாவிக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் வாஞ்சித்து எங்களையும் இந்த நிகழ்வில் அழைத்து எங்களையும் கௌரவித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அமைப்பில் இந்த துவக்கம் 30 வருஷமாக இருக்கிறேன். அங்கேருந்து கனவேருக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அவங்க இதையும் செய்ய வேண்டும் என்று அவங்க இந்த புது பிரசிடென்ட் ஜூலியட் பியூரியன் நினைத்து உதவி செய்திருக்கிறான். அதனுடைய இந்த விழாக்கு எங்களை கூப்பிட்டு வந்த எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த யந்திரம் எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்று நினைத்து வணக்கம். தேங்க்யூ. அனைவரையும் விழித்தவனாக பொழுகாம் வைத்தியசாலைக்கு இன்று கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உபகரணம் முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே குறிப்பிட்டது போல உங்களுடைய வைத்திய அதிகாரி கூறியது போல இங்கு ஒரு தேவை ஒன்று இருக்குமானால் அந்த தேவையை நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த தேவை நிவர்த்தி செய்யப்படுகிறது. அரசை நம்பிக்கொண்டிருந்தால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கஷ்டம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் இது 26ஆவது வருடமாக ஒரு மகப்போற்றிய நிபுணராக மட்டக்களப்பு பிராந்தியத்திலே பணிபுரிகின்ற ஒருவர். அந்த வகையிலே மகப்பேரோடு சம்பந்தப்பட்டு, அதாவது அந்த பிள்ளைப்பேர் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு தெரியும், சிசு தாய் சேய் நலனில் இதை பெற அந்த சிசுவினுடைய வகிபாகம் அவருடைய பராமரிப்புகள் இப்போ அதிகரித்து கொண்டு போவதை நாம் காணுகின்றோம் எல்லா வைத்தியசாலைகளிலும். அதுக்கான விசேட வைத்திய நிபுணர்களுடைய அமைப்பு மட்டக்களப்பு பேதனா வைத்தியசாலையிலே காணப்படுகின்றது. அதாவது தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக பிறக்கின்ற குழந்தையை பராமரித்தல், அதிலே ஒரு பகுதியாக அந்த குழந்தைக்குரிய வெப்பமூட்டல், தாயினுடைய உடம்புக்குள்ளே இருந்து அதே வெப்பத்தில் வர்ற உள்ள வெளியே வந்தோடனே சூழலில் வெப்பம் குறைவு. ஆனால் முக்கியமான ஒரு சில உடனடியாக நாங்கள் தாயோடு அணைக்க வேணும். அனைவருக்கும் மற்றும் இங்கே இருக்கின்ற வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் மற்றும் வைத்தியசாலையினுடைய ஊழியர்கள் அனைவருக்கும்
மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற ஊடகவியலாளர் அனைவருக்கும் இந்நேர காலை வணக்கத்தினையும் வருகின்றதற்கான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் போர்துவி பெற்ற பிரதேசத்தில் கோயில் போர்துவி கிராமத்திலிருந்து ஒரு நல்லுள்ளமாக லண்டனில் இருந்தாலும் அவர்களுடைய சேவை எமது பிரதேசத்துக்கு அதிகளவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மார்க்கண்டு நேசராசா மற்றும் மார்க்கண்டு லிங்கராசா அந்த குடும்ப உறவுகளினுடைய மிக பெறுமதியான பண உதவியின் கீழ் அதிகளவான வேலைத்திட்டங்கள் எமது பிரதேசம் மாத்திரமன்றாமல் ஒட்டுமொத்த இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது எமது கிராமத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக பலதரப்பட்ட வேலைத்திட்டங்களை மறைமுகமாக செய்து வந்திருந்தார்கள். வெளிப்படையாக செய்யவில்லை, மறைமுகமாக செய்து வந்திருந்தார்கள். காரணம், தாங்கள் இதை ஒரு விளம்பரப்படுத்த வேண்டும் அல்லது இதை ஒரு சமுதாயத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அல்லாமல் ஒரு மறைமுகமான வேலைத்திட்டங்களை வகையில் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னென்னு சொன்னால் அவர் இந்த காசை அவர் உழைக்கிற காசில் ஒரு பகுதியை செலவிடுறார். என்னென்னு சொன்னால் இது கஷ்டப்பட்ட பிரதேசம் என்றபடியாக கட்டாயம் இந்த பிரதேசத்தில் மக்கள்ற ஒரு மருத்துவ தரத்தை உயர்த்தணும் பண்ணுறதுக்காக ஸோ அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் முதல் நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக வாட்ஸ் யூகே. இப்போ யோசிக்கலாம், இப்போ இவர் ஐயா டோனராக இருக்கிறார், இந்த உறவு பாலத்தை ஏற்படுத்தினது பட்ஸ் யூகே. அப்போ பட்ஸ் யூகேன்னு சொல்லக்குள்ள அவங்க இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அவங்க உழைக்கிற ஊதியத்திலிருந்து தான் அவங்க ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்ஸுக்கும் அதை டொனேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கு பட்ஸ் யூகே பிரசிடெண்ட்டாக இருக்கிற மியூரி அக்காவும் அவங்களோட மெம்பர்ஸுக்கும் மற்றது அவங்க சார்பாக இன்றைய கலந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ராஜேந்திரம் ஐயா அவர்களுக்கும் மிருஷாலினி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கணும். அடுத்ததாக முக்கியமாக இந்த வகையில் பட்ஸ் பேட்டிக்லோ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுற மட்டும்தான். அதுக்கு பிறகு ஃபண்டை தந்தோடனே மிச்சம் ஓவராலாக எல்லா வேலைகளையும் எடுத்து கடைசியில் அங்கேருந்து இதை வாங்கி கொண்டு இங்கே பூட்டி இதை ஹேண்ட் ஓவர் பண்ணும் வரைக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ் யூகே பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், அதில் அவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. மற்றது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கே அவங்க எவ்வளோ வேலைப்பளு மத்தியில் இப்போ எல்லாருக்கும் கணக்கு வேலை இந்த இடத்துக்கு ஏனென்று சொன்னால் இந்த ஒரு முக்கியமான இந்த டொனேஷன்ஸ் அவங்க தர மதித்து அதை உங்களுக்கு தரணும் பண்ணுறதுக்காக வந்ததுக்கு அவங்க சார்பாக நன்றி. ஏன்னு சொன்னால் நாங்கள் ப்ரொபோசலில் கொடுத்த மட்டும்தான் நான் டிஜி ஆஃபீஸாலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு செய்கிறாங்க. மற்றது நான் வாட்ஸ் யூகே இது மட்டும் இல்லை, எங்களுக்கு இப்போ இந்த டிட்பா புயல் வந்த நேரத்தில் நாங்கள் ஏர்ஜெண்ட்டாக ரிக்வஸ்ட் கொடுத்துருந்த டிக்னிட்டி கேட் சொல்லி அடுத்த நாளே கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதே மாதிரி மெட்டர்னிட்டி கிட்டையும் சொல்லி ஒரு 1 வீக்குக்குள்ளே அவங்க அதை எல்லாத்தையும் கதை பண்ணி கொண்டு ஆர்டிஜி ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அந்த வகையில் பட்ஸ் யூகே மற்றது பட்ஸ் பேட்டிக்லோட பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றது அவங்களோட நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறதோடு அடுத்ததாக நான் இப்போ ஆர்டிஹெச்எஸ் என்ன சொன்னாங்க முக்கியமான முரளிசன் சார் ஒரு கோட்பாடு இருக்குது. அதாவது அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்கிற இந்த லேபர் ரூம்ஸ் அதை கட்டாயம் டெலிவர் பண்ண பூஸ்ட் பண்ணணும். அந்த வகையில் நாங்கள் லாஸ்ட் இயர் தொடங்கினாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி தீர்வு ஏற்படுத்தலாம்னு சொல்லி நாங்கள் செஞ்சு வரக்குள்ள பலகாம ஹாஸ்பிட்டலில் நீண்ட நாள் தேவையாக இருந்தது இந்த வேவ் ஓமர். உங்களுக்கு தெரியும் வேவ் ஓமர் இல்லாமல் ஒரு டெலிவரி எடுக்கலாம். எடுத்து ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு